வணக்கம் அனைவருக்கும். 8ஆம் வகுப்பு இயல் 9 கவிதைப்பேழை பகுதியில் உயிர் குணங்கள். ஒவ்வொரு மனிதனிடமும் பல வகையான பண்பு அப்படியே மண்டி கிடக்குதுங்க. அதுல நல்ல பண்புகளும் இருக்குது, தீய பண்புகளும் இருக்குது. அதுல நாம விளக்க வேண்டியது எது? தீய பண்பு. ஆகவே இந்த தீய பண்பெல்லாம் விளக்கிட்டு நல்ல பண்போட நம்ம வளர்ந்து வாழ்வதே மனிதனின் கடமை. மனிதருக்குள்ள நிறைந்தக்கூடிய பண்புகளை கன்னிப்பாவை என்னும் நூலின் பாடல் வழியாக நாம் இங்க தெரிந்து கொள்வோம். அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளி, நாணம், நிறை, அழுக்காறு, எளிமை, நினைவு, துணிவு, இன்ப, துன்பம், பொறை, மதம், கடைப்பிடிகள், பொச்சாப்பு, மானம், அறம், வெறுப்பு, உவப்பு, ஊக்கம், மையல், வென்றிகள், இளமை, மூப்பு, மருவி, ஒற்பு, இன்ன பிற மண்ணும் உயிர் குணங்கள் எல்லாம் குறைவரப் பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி. இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ, புறப்படு புன்னகை நீ பூத்தேலோ ரெம்பாவாய். இறையரசன். சொல்லும் பொருளும் நிறை, மேன்மை என்று பொருள். அழுக்காறு பொறாமை, பொறை என்றால் பொறுமை என்று பொருள். மதம் கொள்கை, பொச்சாப்பு என்றால் சோர்வு அடைவது, சோர்வு என்று பொருள். இகல் மையல் விருப்பம், இகல் பகை என்று பொருள். மண்ணும் நிலை பெற்ற என்று பொருள். ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல், ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல். அறிவு பாடலின் பொருள். அறிவு கருணை, ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், சினம், நாணம், மேன்மை, பொறாமை, எளிமை, நினைவு, துணிவு, இன்பம், துன்பம், பொறுமை, கொள்கை பின்பற்றுதல், சோர்வு, மானம், அறம், வெறுப்பு, மகிழ்ச்சி, ஊக்கம், விருப்பம், வெற்றி, பகை, இளமை, முதுமை, மறதி, ஆராய்ந்து தெளிதல். எத்தனை சொல்லியிருக்காரு இறையரசன் அவர்கள். இதெல்லாம் இந்த உலகில் நிலை பெற்ற மனிதரிடம் உள்ள பண்புகளாகும். பாருங்க, இத்தனை பண்புகள். இவற்றை உடைய மனித குலத்தில் பிறந்த பெண்ணே எம்பாவாய் என்று அழைத்து சொல்கிறார். ஆகவே ஒரு பெண்ணை அழைத்து சொல்வது போல் இந்த கவிதையை எழுதியிருக்கிறார் இறையரசன் அவர்கள். இவற்றையெல்லாம் உடைய மனித குலத்தில் பிறந்த பெண்ணே, நற்பண்புகள் எவையென அறிவுறுத்த இறைவனின் திருக்குமாரன் வந்த பின்னும் நீ உறங்கலாமா? உண்மையை உணர புன்னகை பூத்து நீ புறப்படுவாயாக என்று இறையரசன் அந்த பெண்ணை புறப்படச் சொல்கிறார். தெரிந்து தெளிவோம். பாவை நூல்கள். மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? துயில் எழுந்து மற்ற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதை தான் நம்ம பாவை நோன்பு என்று சொல்கிறோம். இந்த மாதிரி திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்கள் எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூல் தான் திருப்பாவை. இதே மாதிரி மாணிக்கவாசகர் பாடியிருக்காங்க. சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்கள் எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் தான் திருவெம்பாவை. திருவெம்பாவை பாடியவர் மாணிக்கவாசகர். நூல்வெளி. இறை அரசனின் இயற்பெயர் சேசுராசா என்பதாகும். கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக இவர் பணிபுரிந்தவர். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி இவர் கன்னிப்பாவை என்னும் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலில்